ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? எனக்குமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஷாப்பிங்க்கும் மணி சேவிங்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்குங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ணியே நிறைய காசை வந்து இழக்கவும் முடியும், ஷாப்பிங் பண்ணி நிறைய காசை வந்து சேவ் பண்ணவே முடியும். ஸோ நம்ம சேர்த்து வச்சுருக்க மொத்த காசையும் ஈஸியாக வந்து காலி பண்ணணும். அதுக்கு ஷாப்பிங் தாங்க கிளம்பணும். ஷாப்பிங் பண்ணுறதுனால ஒரு சில டைம் நம்ம வீட்டில் நிறைய வந்து சண்டைகள் வரும். நம்மளோட ஷாப்பிங்கை பற்றி வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நமக்கு வந்து புரியவே புரியாது. இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு 8 கொஷின் வந்து கேட்க போகிறேன். அந்த 8 கொஷினுக்கு எத்தனை எஸ் வருதுன்றதை நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய எஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஷாப்பிங்க்கு ஒரு பெரிய அடிக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எஸ் எவ்வளோ கம்மியாக வருதோ அந்தளவுக்கு நீங்கள் ஷாப்பிங்கில் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கொஷினாக வந்து பார்க்கலாம். ஒரு கொஷினையும் நல்லா ஒரு 2 தடவை வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஆன்சர் சொல்லுங்கள். எத்தனை எஸ் வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர் அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஷாப்பிங் போகலாம், நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஷாப்பிங் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? செகண்ட் கொஷின் என்னென்னா, ஷாப்பிங் செய்யும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க, இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம், நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட்டே வச்சுருக்கீங்களான்றது வந்து யோசிங்க. தேர்ட் கொஷின் என்னன்றதை வந்து பார்க்கலாம். தேர்ட் கொஷின், ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து என்ன இவ்வளோ வாங்கிட்டோம், இதெல்லாம் நம்ம தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து உங்களுக்குள்ளே எப்பயாவது இருந்திருக்கா? இல்லை அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கான்றது வந்து சொல்லுங்கள். ஃபோர்த் கொஷின் என்னென்னு பாருங்கள். ஷாப்பிங் செய்கிறதுனால வீட்டில் அடிக்கடி சண்டை வருதா? நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்க, இதை வாங்கிட்டு வரேன் அதை வாங்கிட்டு வரேன்னு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு யோசிங்க. அடுத்த கொஷின், நீங்கள் செஞ்ச ஷாப்பிங் லிஸ்ட் இல்லைன்னா அந்த ஷாப்பிங்கோட விலையை பற்றி எப்போயாவது இல்லை அடிக்கடி வீட்டில் வந்து இல்லை கம்மியாக வந்து வாங்கியிருக்கேன், நிறையெல்லாம் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கீங்களா? சிக்ஸ்த் கொஷின் என்னென்னு பாருங்கள். நீங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் இல்லைன்னா அந்த பொருளை ஒரே ஒரு தடவைக்கு மேலே இல்லை யூஸே பண்ணாமல் உங்களோட கபர்டில் எப்பயுமே சும்மா இருக்கா அப்படின்றத வந்து யோசிங்க. செவன்த் கொஷின், எப்போனா அடுத்த வாட்டி ஷாப்பிங் பண்ணுறப்ப போன தடவை இந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டோம், அதை எல்லாத்தையுமே இந்த தடவை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எப்பயுமே கையில் வச்சுருக்கீங்களான்னு யோசிங்க. எய்த்து கொஷின், நீங்கள் பண்ணுற ஷாப்பிங் பற்றி வீட்டில் இருக்கவங்க எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீ தேவையில்லாமல் வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கு, எதுக்காக தான் ஷாப்பிங் பண்ணுறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்களான்னு யோசிங்க. இந்த 8 கொஷினையும் 1க்கு 2 தடவை திரும்ப வந்து பார்த்துட்டு எத்தனை கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய எஸ் வந்தால் நீங்கள் வந்து ஷாப்பிங்க்கு அடிக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக நமக்கு இப்போ ஷாப்பிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன்லைனில் வந்து ஷாப் பண்ணலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இப்போ நம்ம ஏதோ ஒன்று பார்க்குறதுக்காக நம்ம வந்து வருவோம், ஆனால் வேறு ஏதாவது ஒரு பொருளுக்குள்ளே போயிட்டு அந்த பொருள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சேர்த்து வாங்குவோம். நம்ம என்ன வாங்க வந்தோன்றதை வந்து மறந்துடும், காஸ்ட்டையுமே நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து மறந்துடும். உங்களுக்கு தேவையான பொருளான்றதை 1க்கு 2 தடவை வந்து யோசிங்க. அதுக்கப்புறமா அந்த பொருள் கரெக்டான விலையில் இருக்கா, இந்த விலைக்கு வாங்கினா நமக்கு வந்து இந்த மந்தோடைய சேவிங்ஸில் எந்த ஒரு பாதிப்பும் வராதா அப்படின்றது யோசிங்க. ரிவ்யூஸ் வந்து 1க்கு 2 தடவை வந்து பாருங்கள். வெளியே இருக்க கடையிலையுமே வந்து செக் பண்ணுங்கள். இது வந்து ஆன்லைன் மட்டும் கிடையாது, நீங்கள் வெளியே வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் இந்த பொருள் நமக்கு வந்து தேவையா, நம்மளோட ரூம்லேயோ இல்லை நம்ம வீட்லேயோ இதை வந்து வாங்கி வச்சா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இடத்த வந்து அடைச்சிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்குங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்த்டே, ஆனிவர்சரிஸ் இல்லை ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வாங்குனீங்கன்னா அந்த ட்ரெஸ் திரும்ப வந்து யூஸ் ஆகுமான்னு பார்த்துட்டு அந்த காசுக்கு அந்த ட்ரெஸ் வந்து வர்த்தா அப்படின்னு பார்த்துட்டு 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு வந்து வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஷாப்பிங்கில் நிறைய வந்து சேவும் ஆகும். நம்ம வந்து ஷாப்பிங்க்கு வந்து அடிக்ட் ஆகிட்டு வீட்டில் நிறைய சண்டைகளை வந்து அவாய்ட் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் ஷாப்பிங் போகிறப்ப ஜிபே இல்லைனா ஃபோன்பே இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து கையில் வந்து காசு கொடுக்குற பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கையில் வந்து காசு எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 3000 தான் உங்களுடைய பட்ஜெட்னா அந்த 3000 தான் எடுத்துகிட்டு போவீங்க. உங்கள் மைண்ட் வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், இந்த 3000க்குள்ளே நம்மளுடைய ஷாப்பிங்கை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து ப்ரிப்பேர்டாக தான் வந்து போவீங்க. அதனால் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வாங்குவீங்க, இல்லைனா அதை விட கம்மியாக தான் வாங்குவீங்க. அதிகமாக எந்த பொருள் எடுத்தாலுமே நம்ம வச்சுருக்கிறது 3000 தான், அதுக்கு மேலே நம்ம வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வந்து உங்களை அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மட்டும் தேவையில்லாத வந்து நிறைய எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம வந்து ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறோம், கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்போ எந்த கடைக்கு போனாலும் நீங்கள் வந்து கையில் வந்து காசு எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த அமௌண்ட்குள்ளே நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை தான் வாங்கணும், இதுக்கு மேலே வேறு எதையுமே வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஷாப்பிங் வந்து நிறைய வந்து குறையும். அடுத்தது இப்போ என்னோடய ரூம் தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியான கபர்ட். அது இல்லாமல் என்னோடய ரூமில் வந்து நிறைய பொருள் வந்து டம்ப் பண்ண முடியாது, ரொம்ப சின்ன ரூம். இதனால் என்ன ஆகும்னா
எதனா புதுசாக திங்ஸ் வரணுனாலே இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே ஒரு மாதிரி கொச்சன்னு எல்லாமே ஆகிடும்னு சொல்லிட்டு 1க்கு 2 தடவை யோசிச்சு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் கப்பர்ட் இல்லைன்றதுனால நான் இப்போ 2 ஆர்கனைசர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது அமேசானில் வாங்கினது தான். இதோட லிங்க் வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் என்னோடய ரூமில் வந்து இடம் பத்தும், அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸஸாக இடம் இருக்குன்றதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நல்லா ரிவ்யூஸ் வந்து பார்த்து தான் வந்து வாங்கினது. இதுக்குள்ளேயே எந்த பொருட்கள்லாம் வைக்க முடியுமோ அது எல்லாமே வந்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்ததாக நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து கண்டிப்பாக இடத்த அடைச்சிக்காமல் இருக்குமான்றதை 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணுங்கள். இந்த ரூம் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்துருக்கு. நிறைய பொருளை வந்து வாங்கி நம்ம வந்து டம்ப் பண்ணவே முடியாது. நிறைய பொருள் வாங்கிட்டிங்கன்னா நம்ம அந்த ரூம்குள்ளே வந்து இருக்கவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ இந்த ஆர்கனைசரில் நீங்கள் வந்து குழந்தைங்களோட புக்ஸ் கூட வச்சுக்கலாம். பெரியவங்களோட அயன் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தூசியுமே வந்து படியாது. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய கப்பர்டில் என்னென்ன ட்ரெஸ் வந்து இருக்குது, நீங்கள் வந்து என்னெல்லாம் பொருட்கள் உங்களோட ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வைங்க. அந்த மாதிரி வைக்கிறதுனாலே ஒரு சில பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாக நம்ம ரூமில் இருக்கும், நம்ம அதை வந்து கண்டுக்காமே இருந்திருப்போம். ஆனால் அது தேவைப்படுற பொருளாக இருந்தால் நமக்கு வந்து திரும்ப வந்து அதை வாங்குறதுக்கான செலவுமே வந்து குறையும். ஸோ அதுக்கான ஷாப்பிங் வந்து பண்ண மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரூம் வந்து நீட்டாக வந்து வச்சுருந்தாலே என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு தெரியும், என்னென்ன பொருட்கள் நம்ம வந்து புதுசாக வாங்கணும், இது நமக்கு தேவையா அப்படின்றத நம்ம வந்து எப்பயுமே நோட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் தேவையில்லாத ட்ரெஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து திரும்ப வந்து வாங்கிறதுக்கான மைண்ட் செட்டை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வராதீங்க. நான் வந்து மணி வந்து சேவ் பண்ணுவேன். உண்டியல்லாம் காசு போட்டு வைப்பேன். ஆனால் ஒரு 100 ரூபா, ஒரு 200 ரூபா, இல்லை 1000 ரூபா வந்தோடனே அதை எடுத்துகிட்டு போய் ஷாப்பிங் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி வந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு கோல்டு ஸ்கீமில் நீங்கள் போய் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போலாம் வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து கோல்டு வந்து வாங்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கீம் எல்லாமே ஒரு 11 மந்த் 12 மந்த் ஸ்கீமாக தான் இருக்கும். ஸோ மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் நம்ம அதுக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து ஷாப்பிங்கில் வந்து செலவே பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்கள் காசை எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப சேவிங்ஸ் ஆகும். உங்களோட ஷாப்பிங்குமே ரொம்ப வந்து குறைஞ்சிரும். அடுத்ததாக நோ ஷாப்பிங் மந்த்துன்னு ஒரு மந்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மந்தில் எக்காரணம் கொண்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணவே கூடாது. எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு உங்களோட மைண்ட் வந்து உங்களை வந்து ட்ரிகர் பண்ணாலும் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணவே கூடாதுன்னு ஒரு மந்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மந்தில் எந்த அளவுக்கு உங்களால் மணி சேவ் பண்ண முடியுது அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்கள். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோலை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணாமல் ஒரு 2000 ருபீஸாவது சேவ் பண்ணோம் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோலை நோக்கி உங்கள் மைண்ட் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனாலே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறப்போ 1க்கு 2 தடவை வந்து அந்த டார்கெட் வந்து உங்களுக்கு ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நமக்கு வர்த்தா அப்படின்றத வந்து யோசிங்க. இது கண்டிப்பாக நமக்கு தேவையா அப்படின்றத யோசிங்க. நம்மக்கிட்ட இந்த பொருள் இருக்கா, நம்ம வந்து திரும்ப இதை வந்து வாங்குறோமா அப்படின்றத வந்து யோசிச்சுக்கோங்க. நம்மளுடைய ஷாப்பிங்கில் குவாலிட்டிக்கு வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, குவான்டிட்டிக்கு வந்து கொடுக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. வீடியோஸை பார்த்து வந்து ஷாப்பிங் பண்ணாதீங்க. ஆஃபர் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் சொல்ல டிப் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை இயர்ஸ் வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.